ராஜ்யத்தில் இன்னும் முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் ராஜ்யத்தின் சட்டதிட்டங்கள். முதல் ஆதாம் ராஜ்யத்தை இழக்கிறார். இரண்டாம் ஆதாம் முதல் ஆதாம் இழந்த ராஜ்யத்தை திரும்பி ரெஸ்டோர் பண்ணுகிறார். அந்த கீழ்ப்படிந்தவருக்குள்ள என்னை வைத்து அந்த சட்டங்கள் அனைத்தும் எனக்கு பழிக்கும்படியாக என்னை தகுதிப்படுத்தி வச்சிருக்கிறார். சட்டம் தெரியல அப்படின்னா நீங்க சக்சஸா வாழ முடியாது. இயேசு தேவனுடைய குமாரனை கிறிஸ்துன்னு அறிஞ்சீங்கன்னா பரலோக ராஜ்யத்தினுடைய கீ இருக்கு. பரலோகத்தினுடைய செல்வாக்கை நீங்க பயன்படுத்தலாம். ஒரு சில வாரங்களாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசி வருகிறோம். இயேசு வந்ததிலிருந்து அவர் பிரசங்கம் பண்ண பிரதானமான பிரசங்கம் வேறு விதமாக அவர் பண்ண எல்லா பிரசங்கமும் ராஜ்யத்தை குறித்து தான் பேசுகிறார். மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொன்னார். மனம் திரும்புங்கள்னா எண்ணத்தையும் சிந்தையும் மாற்றுங்கள். கர்த்தர் நம்ம எந்த விதத்தில் இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்கிறார், அங்கீகரிக்கிறார். ஆனால் நம்முடைய செயலை, நம்முடைய எண்ணங்களை மாற்ற வேண்டும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் மனம் திரும்புங்கள், எண்ணத்தை மாற்றுங்கள், சிந்தையை மாற்றுங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் சொல்லும்போது தேவனுடைய ஆளுகை, கிங்டம் சொல்லும் பொழுது கிங்குடைய டொமினியன் நடக்கக்கூடிய இடம். அந்த கிங்குடைய டொமினியன் எந்த இடத்துல நடக்குதோ, கிங்குடைய ஆளுகை நடக்குதோ, அந்த இடத்துல கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும். கர்த்தருடைய சித்தங்கிறது சுகமாக இருப்பது கர்த்தருடைய சித்தம், சமாதானத்தோடு இருப்பது கர்த்தருடைய சித்தம், நிறைவாக வாழ்வது கர்த்தருடைய சித்தம். அது எங்கே இருக்குது என்றால் கர்த்தருடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறது. இயேசுவை ராஜா என்று சொல்லுகிறோம். அன்னைக்கு பிலாத்து கேட்டான், நீ ராஜாவோ சொல்லும் பொழுது நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான் சொன்னார். ராஜா என்றால் ஒரு ராஜ்யம் இருக்கணும். ராஜ்யம் இல்லாதவர்கள் ராஜாக்கள் கிடையாது. இயேசு ராஜாவாக இருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்குள் நாம் இருக்கிறோம். ராஜ்யம் நமக்குள்ள இருக்கிறது. இந்த ராஜ்யத்தை குறித்து வேதம் சொல்கிறது, இந்த ராஜ்யம் நாளுக்கு நாள் விரிவடைகிற ராஜ்யம். இந்த நித்திய ராஜ்யம், அழிவில்லாத ராஜ்யம், நித்திய ராஜ்யம். இந்த ராஜ்யத்தில் நாம் இருக்கிறோம். இந்த ராஜ்யத்தில் தேவன் நம்ம கொடுத்துருக்க கிருபைகள், வரங்கள், தாளந்துகள், இவைகள் சரியான விதத்தில் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துகிறோம். இயேசு வருகிறதுக்கு முன்பாக அல்லது நாம் பரலோகம் போவதுக்கு முன்பாக தேவன் நம்ம கொடுத்துருக்க கிருபைகள், தாளந்துகள், வரங்கள் அது சரியான விதத்தில் பயன்படுத்துகிறோம் என்றால் இந்த ராஜ்யம் பிரத்யட்சமாக ஒரு நாள் வரும். எல்லாரும் காணக்கூடியதில் இருக்கும். அப்பொழுது தேவனோட ராஜ்யம் மட்டும்தான் இருக்கும். உலகத்தில் எந்த ராஜ்யம் இருக்காது, இந்த ராஜ்யம் மட்டும்தான் இருக்கும். அப்பொழுது இயேசு சொன்னார், 10 பட்டணங்களுக்கு சிலரை அதிகாரியாக வைப்பேன்னு சொன்னார், சிலரை 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாக வைப்பேன்னு சொன்னார். இந்த காலகட்டத்தில் நம்ம வாழுகிற வாழ்க்கை முறை என்பது அடுத்த வாழ்க்கையில் நான் எப்படி ஆளுகை செய்ய போகிறோமா, அதிகாரியாக இருக்க போகிறோமா, அல்லது வெறும் பிரஜைகளாக இருக்க போகிறோமாங்கிறத தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது ராஜ்யம் மிக முக்கியம். நாம் இந்த பூமிங்கிற ஒரு கோளில் இருக்கிறோம். இந்த பூமியில் வாழ்ந்தாலும் இந்த பூமியை 2 விதமான உலகம் ஆளுகை செய்ய விரும்புகிறது. ஒன்று இருளின் உலகம், இன்னொன்று வெளிச்சத்தின் உலகம் ஆளுகை செய்ய விரும்புகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மீட்பை குறித்து 11 அதிகாரம் பேசினதுக்கு அப்புறம் சொல்கிறார், இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த தேசம் தெரியாமல் இந்த உலக மக்களைப் போல வாழாதீங்க. இந்த உலக மக்கள் வாழுகிற வாழ்க்கை என்பது இன்னொரு ஆளுகைக்கு உட்பட்டு ஒரு வாழுகிறார்கள். அவர்களாம் வாழலை. அவர்கள் இன்னொரு ராஜ்யத்தினுடைய ஆளுகைக்கு உட்பட்டு, இன்னொரு ராஜ்யத்தின் அதிகாரத்துக்கு உட்பட்டு வாழுகிறார்கள். அவர்கள் போல வாழாதீங்க. நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. இந்த பூமியில் இருக்கிறோம். 2 உலகம் நம்மை தொடர்ந்து ஆளுகை செய்ய விரும்புகிறது. ஒன்று இருளின் உலகம், இன்னொன்று வெளிச்சத்தின் உலகம். பிசாசை குறித்து பேசும் பொழுது வேதத்தில் அப்படி வார்த்தை இல்லை, ஆனால் நம்ம சொல்லுகிறோம் பிசாசை பிரின்ஸ் ஆஃப் டார்க்னஸ்ங்கிறோம். அவன் இருளின் அதிபதினு சொல்லுகிறோம். ஏசு சொன்னார் அவன் உலகத்தின் அதிபதினு சொன்னார், ஆனால் அவன் இருளின் அதிபதி. ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது உலகத்துக்கு வெளிச்சம் சொன்னார், ரைட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொன்னார். இருள்னு சொல்லும் பொழுது டார்க்னஸ் சொல்கிறோம் இல்லையா, டார்க்னஸ் சொல்லும் பொழுது இக்னோரன்ஸுங்கிற வார்த்தையும் டார்க்னஸுக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தையும் ஒரே எபிரேய வார்த்தை. ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்கு அறியாமையில் இருக்கிறீர்கள் என்றால் நீ இருளில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை குறித்து உங்களுக்கு வெளிச்சம் இல்லை அப்படின்னா நீ இருளில் வாழ்கிறீன்னு அர்த்தம். அந்த இருளை வைத்து தான் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் ஆளுகை செய்வான். இருளின்னா அறியாமையை வைத்து நம்முடைய வாழ்க்கையில் ஆளுகை செய்ய விரும்புகிறார். கர்த்தரை வெளிச்சத்தின் அதிபதி, உலகத்தின் வெளிச்சம் சொல்கிறோம். வெளிச்சம்னா நமக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய சரியான அறிவை கொடுக்கிறவர், துல்லியமான அறிவை கொடுக்கிறவர். இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம் என்றால் நமக்கு பிசாசு பிரச்சனை கிடையாது, பாவமும் பிரச்சனை கிடையாது. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சொல்கிறேன். உலக மக்களுக்கு கூட பாவம் பிரச்சனை கிடையாது. பாவத்தை கர்த்தர் சிலுவையில் டீல் பண்ணியிருக்கிறார். இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா
அதை குறித்து அறியாமை. ஆண்டவர் சொன்னால், என் ஜனங்கள் அறிவில்லாமல் அழிந்து போகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகவே நானும் உன்னை வெறுத்தேன்னு சொன்னார். அறிவை எந்த அளவுக்கு பெற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வெளிச்சத்தில் நடப்போம். தேவன் நமக்கு இந்த ராஜ்யத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்க நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய மக்களாக இருப்போம். ராஜ்யங்கிறது பிரதானமானது. நீங்கள் ராஜ்யத்தை குறித்து வெளிச்சம் இல்லை என்றால் உங்களுக்கு பைபிள் தெரியாது. நம்ம வாழுகிற இந்த வாழ்க்கை முறைங்கிறது ஜனநாயக நாடு. நம்முடைய அரசியலமைப்பு சட்டம்ங்கிறது ஜனநாயக சட்டமைப்பு. ஆனால் வேதங்கிறது ஜனநாயகம் கிடையாது. வேதங்கிறது ஒரு ராஜாவுடைய ஆளுகைக்கு உட்பட்டது, கிங்டம், ராஜ்யத்தினுடைய ஆளுகை. அதனால் இந்த கண்ணோட்டத்தில் அதை பார்க்கும்போது நமக்கு வேறு நிறைய காரியங்கள் விளங்க மாட்டுக்கு. அதனால் ராஜ்யம்னா என்ன, அது எப்படி செயல்படுதுன்னு அறிந்து கொள்ளணும். மனிதனை கர்த்தர் படைக்கிறார். கவனிச்சவாங்க, மனிதனை கர்த்தர் படைத்த உடனே நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி அவனை உண்டாக்குவோமாக, அவர்கள் ஆளக்கடவர்கள். அவர்களுக்கு தேவன் கொடுத்த முதல் காரியம் டொமினியன். அவனை ஒரு கிங் மாதிரி வச்சு அவனை டொமைன் பண்ண சொல்கிறார், அவன் ஆளுகை செய்ய பண்ணுகிறார். மனிதன் விழுந்தான்னு சொல்கிறோம். மனிதனுடைய வீழ்ச்சி என்பது அவன் பரலோகத்திலிருந்து வீழலை. அவன் எதிலிருந்து வீழ்ந்தான்? ஆளுகையிலிருந்து வீழ்ந்தான். தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த ஆளுகையை டொமினியனை இழந்தான். திரும்பி அவனுக்கு ரெஸ்டோரேஷன் நடக்க வேண்டும் என்றால் அவனுக்கு பரலோகத்தை கொடுப்பது ரெஸ்டோரேஷன் கிடையாது. ஏன்னா பரலோகத்தை இழக்கவே இல்லை. நான் சொன்னது புரிய, பரலோகத்தை இழக்கணும், பரலோகம் கொடுக்கப்படவே இல்லை. திரும்பி அவனுக்கு ரெஸ்டோரேஷன் எங்கே நடக்கணும்? திரும்பி அவனுக்கு ஆளுகை கொடுக்கணும். அதுக்காக தான் இயேசு வந்தார். இயேசு வந்து மனிதன் இழந்த வேலையை ஒரு மனிதனாக திரும்ப செய்ய வந்தார். மனிதனுடைய வேலை என்ன? மனிதன் ஆளுகை செய்யணும், அரசாளனும், எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தணும், தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்படுத்தி வாழணும். அதான் மனிதனை குறித்த கர்த்தருடைய நோக்கம். ஆதாம் இழக்கிறான். ஆதாம் இழந்த உடனே ஆதாமுடைய வேலையாக தான் ஆதாம் வந்து அந்த ராஜாவுடைய ஆளுக்குட்பட்டு எல்லாவற்றையும் ஆளுகை செய்யணும். அந்த ராஜாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே இருக்கணும், ராஜாவுடைய செல்வாக்கு இருக்கணும், ராஜாவுடைய உறவு இங்கே இருக்கணும். இதன் மூலமாக அவன் ஆளுகை செய்யணும். அந்த ஆளுகைவன் இழக்கிறான். இயேசு திரும்பி வருகிறார். இயேசு திரும்பி வந்து ஆளுகிறார். இயேசுடைய லைஃப் பாருங்க, அவர் எந்த இடத்துலையும் தோல்வி அடைந்தது மாதிரியோ சூழ்நிலைக்கு உட்பட்டது மாதிரியோ ஒரு இடத்துலையும் வாழலை. எல்லாவற்றையும் அவர் கவர்ன் பண்ணுகிறார், ஆளுகை செய்கிறார், டொமைன் பண்ணுறார். அவருடைய டொமினியனுக்கு உட்பட்டு தான் எல்லாமே நடக்குது. இயேசு மதத்தை உருவாக்கலை. ஏன்னா மனிதன் மதத்திலிருந்து விளைவே இல்லை. மனிதனுக்கு ஆதி மனிதனுக்கு மதமே கிடையாது. திரும்பி இயேசு மதத்தை உருவாக்க வரல, திரும்பி ஆளுகை உருவாக்க வருகிறார். இயேசு பண்ண பிரசங்கமே மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. வந்த மிஷன் சொல்றார். எதுக்கு வந்தேங்கிறார். எதுக்கு வந்தார்? ராஜ்யத்தை அறிவிக்க வந்தார். அதனால தான் வேதம் சொல்லும் பொழுது 2ஆம் ஆதாம் சொல்லுகிறது. முதல் ஆதாம் இழந்தார், 2ஆம் ஆதாம் அதை திரும்பி சரிப்படுத்துகிறார். 2 ஆதாம் கையிலையும் ராஜ்யம் கொடுக்கப்படுகிறது. முதல் ஆதாம் கையிலேயே ராஜ்யம் கொடுக்கப்படுகிறது. முதல் ஆதாம் ராஜ்யத்தை இழக்கிறார். 2ஆம் ஆதாம் முதல் ஆதாம் இழந்த ராஜ்யத்தை திரும்பி ரெஸ்டோர் பண்ணுகிறார், அதை மறுசீரமைக்கிறார். ஒரு ராஜ்யம் செயல்பட வேண்டும் என்றால் ரிலேஷன்ஷிப் மூலமாக ரூலர்ஷிப் நடக்குது. அதாவது நம்ம ரூல் பண்ணணும், அதான் நமக்கு ஒரு தெய்வனுடைய நோக்கம். ஆனால் ரூலர்ஷிப் எதின் அடிப்படையில் நடக்கிறது என்றால் ரிலேஷன்ஷிப் மூலம் தான் நடக்குது. தேவனோட நல்ல உறவு இல்லை, தேவனோட நல்ல ஐக்கியம் இல்லை என்றால் அந்த உலகத்தில் நம்ம ஆளுகை செய்வது கஷ்டம். அதனால தான் கர்த்தர் நம்மை எப்படி வைத்திருக்கிறார் என்றால், கவனிச்சுட்டு வரீங்க இல்லையா, கர்த்தர் நம்ம எப்படி உருவாக்கி இருக்கிறார் என்றால், நம்மை குறித்து ஒரு வேதம் சொல்லுகிற வர்ணம் என்பது நம்மை ஸ்தானாதிபதிகள்னு சொல்லுகிறது, அம்பாசிடர்னு சொல்லுது. ஒரு தேசத்துடைய அம்பாசிடராக ஒருத்தரை ஒரு நாட்டில் வைக்கிறார்கள் என்றால் அந்த தேசத்தோட ஒரு கனெக்டில் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த தேசத்தோட ஒரு கனெக்ஷனில் இருக்கணும். அந்த தேசம் என்ன விரும்புகிறது என்பதை நினைத்து தான் வாழுகிற தேசத்தில் அதை அவர் தொடர்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் ஒரு அம்பாசிடர் வேலை. அந்த தேசத்தோட ஒரு கனெக்ஷன் இல்லை, உறவு இல்லை என்றால் அந்த தேசத்தை ஒரு பிரதிபலிக்க முடியாது. சொல்றது புரியுதுங்களா? நீங்கள் யாரோடைய சரியான உறவு இல்லை என்றால் அவர்களை உங்களால் நீங்கள் வெளிப்படுத்தவே முடியாது. அதனால தான் இயேசு திரும்பி வந்து எதை ரெஸ்டோர் பண்ணுறாரு? ரிலேஷன்ஷிப்பை ரெஸ்டோர் பண்ணுறார். தேவனுக்கும் மனிதனுக்கு இருந்த அந்த உறவை திரும்பி அவர் மறுசீரமைக்கிறார். அதனால தான் சிலுவைக்கு போனது, கல்வாரிசில் ரத்தம் சிந்தினது. இயேசுடைய பிரதானமான அல்டிமேட் கோல்ங்கிறது சிலுவை கிடையாது. கவனிங்க,
அல்டிமேட் கோல். அவருடைய முழு பேஷன் என்பது கிராஸ் கிடையாது. அவருடைய முழு பேஷன் என்பது மனிதனை திரும்பி தேவனோடு இணைக்கணும். அதான் பேஷன், அதான் ஆசை. ஏசு சிலுவை முக்கியம், ரத்தம் சிந்த முக்கியம். ஏசு சிலுவையிலிருந்து மரிக்கிறார், சரி, ஏசு சிலுவையில் மரிக்கிறார், அடக்கம் பண்ணப்படுகிறார், உயிர் தெழுகிறார். உயிர் தெழுந்து மேலறையில் பயந்து ஒளிந்திருந்தார்கள் இல்லையா, அவர்களுக்கு வந்து சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம் சொன்ன உடனே இயேசு அவள்கிட்ட பேசுகிறார். பேசும்பொழுது சிலுவை பற்றி அவர் பேசவே இல்லை. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமாப்பா, அடி பிச்சுட்டாங்கப்பா, ரத்தம் என்ன மாதிரி, ஐயோ குத்துனா என்ன குத்துனா, அதை சிலுவை பற்றி ஒரு பேச்சு பேசலைங்க. வந்தார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி அவர் மேலே ஊதுனார். ஏன்னா மனிதன் இழந்தது என்னது? பரிசுத்த ஆவியை இழந்தான், தேவனுடைய உறவை இழந்தான். திரும்பி அந்த உறவை திரும்பி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். அதான் நோக்கம். சிலுவை எதுக்கு நேரம் கொண்டு போகுது என்றால் தேவனுடைய உறவுக்கு நேரம் கொண்டு போகுது. ராஜ்யம் முக்கியம். இந்த ராஜ்யத்தில் இன்னும் முக்கியமான ஒரு காரியம் என்னதென்றால் ராஜ்யத்தின் சட்டதிட்டங்கள். இப்போ நம்ம நாட்டில் இருக்கிறோம், நம்ம நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு தெரியுமான்னு கேட்டோம்னா யாருக்குமே தெரியாது. நம்ம நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன, நம்முடைய ரைட்ஸ் என்ன, நம்முடைய ப்ரிவிலேஜஸ் என்னங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. இப்போ கைப்பிரதி கொடுக்க போனோம்னா சிலர் வந்து கொடுக்காதங்கிறான். நம்ம கொடுப்பதற்கு நமக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் உரிமை இருக்கிறது. கொடுக்கலாம், வாங்குவது வாங்காமல் இருப்பது அவங்க பொறுப்பு. அவங்க சட்டப்பையில் தான் போய் திணிக்கக்கூடாது, ஃபோர்ஸ் கன்வர்ஷன் பண்ண முடியாது. நாம் நினைத்ததென்றால் நம்முடைய நம்பிக்கையை யாருக்கும் தெரிவிக்கலாம், அடுத்தவர்களும் அவர்களுடைய நம்பிக்கையை நம்ம வீட்டிலும் சொல்லலாம். ஏன்னா அது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமை. நம்முடைய உரிமை என்னவென்று தெரியவில்லை என்றால் இதெல்லாம் உங்களுக்கு இல்லை என்று மற்றவர்கள் நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பிப்பார்கள். எதன் அடிப்படையில்? அறியாமையின் அடிப்படையில். நாம் எதை அறியவில்லையோ அப்பொழுது அடுத்தவர்கள் நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பிப்பார்கள். நான் சொன்னது புரியுதுங்களா? அதனால தான் வேத சட்டங்களை குறித்த வெளிச்சம் அவசியம். இன்றைக்கி நிறைய சபை மக்கள் செழிப்புனா தப்புன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. செழிப்பு தப்பு, நீங்கள் அந்த சர்ச்சுக்காக போகிறீங்க, அங்கே செழிப்புன்னு சொல்லுவாங்களே. அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டாருன்னு அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று சட்டத்தில் இருக்கு. சட்டத்தில் இருக்குன்னா கிளைம் பண்ணணும். இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள்லாம் உனக்கு வந்து பலிக்குன்னு சொல்லுது. எங்க இருக்கு? சட்டத்தில் இருக்கு. இல்லைங்க, இன்னொரு சட்டம், அந்த சட்டம் செல்லுபடி ஆகாது. இப்போ சிலுவைக்கு அப்புறம் சட்டம் மாறிடுச்சு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் கீழ்ப்படியாதவர்களுக்கு வரக்கூடிய சாபத்தை பற்றி சொல்லுது. ஆனால் இயேசு முற்றிலுமாக கீழ்ப்படிந்து அந்த கீழ்ப்படிந்தவருக்குள்ள என்னை வைத்து அந்த சட்டங்கள் அனைத்தும் எனக்கு பலிக்கும்படியாக என்னை தகுதிப்படுத்தி வச்சிருக்கிறார். சட்டம் தெரியல அப்படின்னா நீங்க சக்சஸாக வாழ முடியாது. தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் பரலோக ராஜ்யத்தின் நன்மைகளை அனுபவிப்பதற்கு தேவன் கொடுத்த கீ மாதிரி, திறவுகோல் மாதிரி. அது அறிந்துவது முக்கியம், அதன்படி வாழ்வது முக்கியம். திருப்புவோம் லூக்கா சுவிசேஷம் திருப்புவோம். வாழ்கிற வாழ்க்கை கர்த்தருக்கு பிரயோஜனமாக வாழணுங்க. கர்த்தருடைய நோக்கத்தையும் கர்த்தருடைய சித்தத்தையும் நிறைவேற்றக்கூடிய வாழ்க்கை வாழணும். நமக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அந்த ராஜ்யத்தில் ஒரு ராஜா இருக்கிறார், அது அறிவோடையே வாழணும். போன வாரம் சொல்லும்போது பார்த்தோம், ஒரு ராஜா ஒரு பெரிய கல்யாண விருந்தை ஆயத்தம் பண்ணி விருந்து கலைக்கிறார். மக்களுக்கு நேரம் கிடையாது. ஒருத்தன் சொல்கிறான், 5 ஏர் மாடு வாங்கியிருக்கேன், நான் கட்டாயம் பார்க்கணுங்கிறான். ஒருத்தன் வயலை வாங்கினேன், வயலை பார்க்கணுங்கிறான். இன்னொருத்தர் சொல்கிறேன், இப்போ தான் கல்யாணம் முடித்தேன், அதனால் எனக்கு நேரம் இல்லைங்கிறான். இன்றைக்கி உலக மக்களுக்கு நேரம் இல்லைங்கிறது மட்டுமல்ல, தேவனுடைய ஜனங்களுக்கும் இன்றைக்கி தேவனுடைய ராஜ்யத்தில் நேரம் செலவிப்பதுக்கு நேரம் கிடையாது. அவங்க காலையில் எந்திரிச்சிறது, வாழ்கிறது, வாழ்க்கை முறை முழுவதும் நான், எனது, என்னுடையது, அப்படித்தான் வாழ்கிறாங்க. பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணும், கட்டாயம் சேர்த்து வைக்கணும். வேதம் சொல்கிறது, நீதிமான் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சேர்த்து வைக்கிறான். நல்லது. நல்ல வீடு கட்டணும், அதெல்லாம் நல்லது. ஆனால் வெறும் இந்த உலகத்தில் மட்டும் நம்ம வாழலை, நம்ம தேவனோட ராஜ்யத்தில் வாழுகிறோம்.
நம்ம ராஜ்யத்தோட பிரஜைகளாக வைத்திருக்கிறார். இந்த வாழ்கிற வாழ்க்கை முறையில் இந்த ராஜ்யத்தில் நான் ஆற்ற வேண்டிய பணி என்ன, பங்கு என்ன, நான் என்ன செய்யணுங்கிற உணர்வு ஒவ்வொரு நாளும் இருக்கணுங்க. ஆண்டவர் சொன்னார், எல்லாருக்கும் சொன்னார், சீசர்களுக்கு சொன்னார். நீங்கள் சீசரா? சீசர்னா அவரை ஃபாலோ பண்ணுறவங்க. உலகம் முழுதும் சென்று சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து சீசராக்குங்க. நம்முடைய பிரதானமான நோக்கம் இந்த ராஜ்யத்துடைய ஆளுகை உலகம் முழுவதும் பரவணும். அதற்கு ஏதாவது ஒரு விதத்தில் நான் கருவியாக இருக்கணும். ஏதாவது ஒரு விதத்தில் காலையில் எந்திரிச்சோன்னா நான் எனதுன்னு இல்லாமல் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் நான் எந்த விதத்தில் பயன்படுவது, அதான் ராஜ்யத்தினோட சிந்தை. ஆனால் மக்கள் அப்படிலாம் வாழலை. அவங்க சொல்கிறாங்க, இல்லை நானா பிரசங்கியாராங்கிறாங்க. நானா பிரசங்கியாரா? அவர் பிரசங்கியாரு. ஒரு நாள் கிறிஸ்துவின் சிங்காசனத்துக்கு முன்பாக நம்ம எல்லோரும் நிற்கணும். நான் சொல்கிறது கிறிஸ்துவின் சிங்காசனத்துக்கு முன்பாக. கிறிஸ்துவின் சிங்காசனத்துக்கும் கிறிஸ்துவின் சிங்காசனங்கிறது பரலோகத்துக்கு உள்ளே வச்சு நடக்கும். கிறிஸ்துவின் சிங்காசனத்துக்கு முன்பாக நம்ம எல்லோரும் நிற்கணும். அப்போ நீங்கள் சொல்ல முடியாது நானா பிரசங்கியாரா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் சாக்கு சொல்லவே முடியாது. நீ வாழ்ந்தையே எதுக்கு வாழ்ந்தேன்னு கேட்பார். பூமியில் எத்தனை வருஷம் உனக்கு ஜீவனை கொடுத்தேன், செல்வத்தை கொடுத்தேன், நிறைவை கொடுத்தேன், என்ன செஞ்சேன்னு கேட்பார். அப்போ எனக்கு ஒரு ராஜான்னு ஒருத்தர் இருக்கிறா, அந்த ராஜாவுக்கு முன்பாக கட்டாயம் நான் போய் நிற்கணும். அதான் ரிவார்டு கொடுக்குற நேரம். அது அங்கே நிற்கும்போது அது குறித்த உணர்வு இருக்கணும். அவங்க செஞ்சாங்க, அதெல்லாம் கம்பேர் பண்ண வேணாம். உங்களுடைய இருதயத்தில் கர்த்தர் என்ன ஏவுகிறார், ராஜ்யத்தில் எப்படி பிரயோஜனமாக இருக்கணும், அதை மனதில் நினச்சி செய்யுங்க. காலத்தை வீணாக்கிடக்கூடாதுங்க. ஒரு நாள் வீணாக்கிடக்கூடாது. நீங்கள் 100 வருஷம் வாழுங்க, 150 வருஷம் வாழுங்க, எவ்வளோ நாள் வாழுங்க. முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாளில் முடிவுக்குன்னு வருவோம். அப்போ ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்கும்போது நான் வாழ்ந்து என்னத்தை சாதித்தேன், என்னத்தை நிறைவேற்றினேன், நான் வாழ்ந்தனுடைய நோக்கம் என்ன அப்படி நினைக்கும் போது வெறுமையாக அவங்களுக்கு இருந்துடக்கூடாது. பிரயோஜனமாக வாழ்ந்துட்டோமே அப்படி நினச்சிடக்கூடாது. பிள்ளைகளை கரையேற்றுறதும் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறதும் அது உலக மனிதன் செய்கிறான். உலக மனிதன் செய்யலையா? அது மட்டும் கிடையாது. நம்ம இன்னொரு ராஜ்யத்தில் இருக்கிறோம். ராஜாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இருக்கிறோம். அதான் கிங்டம்னா கிங்குடைய டொமினியனுக்கு உட்பட்டு வாழ்கிறது. இவ்வளோ நாள் வாழலன்னா பிரச்சனை இல்லை, போயிட்டு போகுது. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புரிய காரியம் செய்வார். ஆனால் இருக்கிறதை வீணாக்கிடக்கூடாது. கையில் விட்டு சொல்லுவோம், நான் ஒரு ராஜ்யத்தில் இருக்கிறேன், ராஜாவுடைய ஆளுகைக்குட்பட்டிருக்கிறேன். ராஜாவுடைய சித்தம் என் வாழ்க்கையிலையும் என் மூலமாகவும் செயல்படுவதற்கு என்னுடைய நேரத்தை, என்னுடைய திறமையை, என்னுடைய ஆற்றலை, என்னுடைய வளங்களை கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரயோஜனமுள்ளவனாய் நான் இருப்பேன். ஆமென். ஆமாம். லூக்கா 12 திருப்போம். லூக்கா 12:29 வசனத்தை வாசிப்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். உலக மனிதன் எண்ணத்தை சாப்பிடுவான், எண்ணத்தை குடிப்போம். அவனுடைய எண்ணம் முழுவதும் இந்த உலக வாழ்க்கை தவிர அதுக்கப்புறம் அவன் எதுவுமே சிந்திக்க மாட்டான். அது அவ்வளோதான். 31 தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே, சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமாக இருக்கிறார். உலக மனிதர் போல வாழாதீங்க, ராஜ்யத்தை தேடுங்க. அப்பொழுது கர்த்தர் ராஜ்யத்தையே ராஜ்யத்துடைய சகல நிறைவையும் கொடுப்பான்கிறார். மத்தேயு திருப்போம், மத்தேயு 16 திருப்போம். மத்தேயு 16 இங்கே ராஜ்யத்தை குறித்து சில காரியங்களை, ராஜ்யத்தினோட முக்கியமான திறவுகோலை கிறிஸ்து பேசுகிறார். மத்தேயு 16:13 வசனத்தில் வாசிக்கிறேன். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்த பொழுது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாய் என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார்.
இது பெரிய பெரிய காரியம். பழைய ஏற்பாட்டுடைய நிறைவேறுதல், வேத வாக்கியனுடைய முழு நிறைவேறுதல். வரப்போகிற ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, கிறிஸ்துனா அனாயிண்டட் கிங், ஒரு ரெவலேஷனாக பேசுகிறார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாய் சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்க என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பேதுரு சொல்லும் பொழுதே அது ஒரு கல்லு தான். பேதுருன்னா பெட்ரோஸ்ங்கிற வார்த்தை, PETROS, பெட்ரோஸ்னா ஒரு சின்ன கல். இந்த கல்லுன்னு சொல்லும் பொழுது அது பெட்ரோஸ் கிடையாது, அது பெட்ரா. பெட்ரான்னா பெரிய கல். கர்த்தர் பேதுரு மேலே சபையை கட்டலை. இன்னைக்கு ரோமன் கத்தலிக்கில் அப்படித்தான் நம்புகிறாங்க, அவர் மேலே தான் சபை கட்டி எழுப்பப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. பேதுரு ஒரு மனிதன், தவறு செய்யக்கூடியவன். பேதுரு மேலே கட்டலை. 1 கொரிந்தியர் 3 சொல்கிறாரு, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசுவை அல்லாமல் வேறு அஸ்திபாரம் போடக்கூடாது. நம்ம போடப்பட்டிருக்கிற அந்த ஃபவுண்டேஷன் எது மேலே போடணும்? கிறிஸ்துவாகி அந்த கல்லின் மேலே தான் நம்மளோட அஸ்திபாரம் போடப்பட வேண்டும். தானியேல் புத்தகத்தை படித்தோம். தானியேல் புத்தகத்தில் தானியேலுக்கு ஒரு தரிசனம் வருது. அந்த தரிசனத்தில் ஒரு பெரிய சிலையை பார்க்குறாரு. மேலே பொண்ணு இருக்குது, அப்புறம் வெள்ளி இருக்குது, வெண்கலம், இரும்பு, கல் இதெல்லாம் கலந்து இருக்கிறது, களிமண்லாம் கலந்து இருக்கிறது. ஒரு கல், மனிதனால் உருட்டப்படாத ஒரு கல் மேலேருந்து புரண்டு அந்த சிலையை உடைத்து அது பூமி முழுவதும் நிரப்புகிறது. அதான் தேவனுடைய ராஜ்யம். அந்த கல் கிறிஸ்து உலகத்தில் இருக்க எல்லா ராஜ்யத்தையும் ஒரு காலத்தில் ஒன்றுமில்லாமலாக்கி தேவனோட ராஜ்யம் மட்டும் இருக்கும். அப்போ அந்த கல் பேதுரு கிடையாது. அந்த கல் யார்? அந்த கல் கிறிஸ்து. அப்புறம் சொல்கிறார், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லைங்கிறார். ஒரு வாசல் என்பது ஒரு அந்த நாட்களில் பெரிய ஒரு பட்டணம்னா பெரிய கோட்டைச்சுவர் இருக்கும், பெரிய வால் இருக்கும், பெரிய கதவு இருக்கும். அந்த கதவுல தான் அந்த அந்த வாசலில் தான் அதிகாரிகள், அதிகாரத்தில் உள்ள அதிகாரிகள் தங்களுடைய பவரை யூஸ் பண்ணக்கூடிய இடம். வேதத்தில் பல இடத்துல பார்த்தீங்கன்னா ஒளிமுக வாசலில் உட்கார்ந்திருந்தார்கள், பட்டணத்தின் வாசலில் அவர்கள் இருந்தார்கள் என்பது, வாசல் என்பது அதிகாரமும் ஆளுகையும் செய்து நிறைவேற்றக்கூடிய இடம். பாதாளத்தின் வாசல் சொல்லும் பொழுது பாதாளத்தினுடைய அதிகாரமும் பாதாளத்துடைய வல்லமையும் அதை மேற்கொள்ளுவதில்லைங்கிற கவனிச்சே வாங்க. முக்கியமான காரியம். ராஜ்யத்தில் இருக்கிறோம், ராஜ்யத்தில் எப்படி நம்ம ஆளுகை செய்வது என்பதை குறித்து பார்க்குறோம். கவனிச்சுட்டு வாங்க. பலமுறை சொல்லியிருக்கேன், போலீஸ்காரங்க இருக்காங்க. போலீஸ்காரங்க மட்டும்தான் டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டான், நம்ம மேலே ஏற்றி வச்சுட்டே போயிடுவான். ஏன்? அவர்களுக்கு அந்த யூனிஃபார்ம் இருக்குது, பேட்ச் இருக்குது. அதிகாரம் உள்ளவர்கள் தான் பவரை யூஸ் பண்ண முடியும். அதிகாரம் இல்லை என்றால் நீங்கள் பவரை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த அப்யூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஒரு தீவிரவாதி இருக்கான், அவனை அதிகாரத்தில் உள்ளவங்க சுட்டா பிரச்சனை கிடையாது, நீங்கள் சுட்டிங்கன்னா பிரச்சனை. ஏன்னா உங்களுக்கு அந்த பவர் கொடுக்கப்படலை. அவங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, அதே நேரத்தில் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு கையில் பவரும் இருக்கிறது. இயேசுவுக்கு அதிகாரம் இருந்துச்சு, அதே நேரத்தில் அவருக்கு பவரும் இருக்கிறது. சொல்கிறார், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள். இந்த கல்லில் இயேசுதான் கிறிஸ்து என்கிற ரெவலேஷனில் தான் நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுகிறது, சபை கட்டப்படுகிறது. அந்த அந்த அறிவில் நம்ம வாழ்கிறோம் என்றால் பாதாளத்தினுடைய அதிகாரமும் பாதாளத்தினுடைய வல்லமையும் நம்மை மேற்கொள்ள முடியாது. வரலாம், ஆனால் நம்மை மேற்கொள்ள முடியாது. கீழே வாசிப்போம் 19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன்னு சொல்லலை, நான் உனக்கு தருவேன். சிலுவைக்கு போனதுக்கப்புறம், மரித்து உயிர்த்தெழுதுக்கப்புறம் இந்த ரெவலேஷனை பெற்ற எல்லாருக்குமே கொடுக்குறார். வெறும் பேதுருக்கு மட்டுமல்ல, இயேசுதான் கிறிஸ்து, இயேசுதான் கர்த்தர் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் பரலோக ராஜ்யத்துடைய திறவுகோல் கொடுக்கிறார். யார் கொடுக்கிறார்? எல்லாருக்குமே கொடுக்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுன்னு சொன்னார், வானத்தின் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறார். அவர் தேவனுடைய குமாரன், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். ஆனால் சிலுவைக்கு போய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தோன்னு சொல்றார், இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் அந்த வார்த்தை யூஸ் பண்றார்? இல்லை கவனிங்க, சில மக்களுக்கு நம்ம நிறைய போதிச்சிருக்கிறோம்.
தேவனோட ராஜ்யத்தில் ஆட்கள் புதுசாக வர்றாங்க. நம்மளுடைய ஃபவுண்டேஷன் சரியாக தெரியணும். ஒரு காரியத்தை விசுவாசிக்கும் போது ஏன் விசுவாசிக்கிறேன்னு தெரியணும். லூக்கா திருப்புவோம், லூக்கா 4:5. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்தில் அவருக்கு காண்பித்து, இவை எல்லாவற்றும் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையை உனக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன், நீ என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இது சோதனை, இது ரியல் டெம்டேஷன். டெம்டேஷன் இது பொய் கிடையாது, ரியலான சோதனை. மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை பார்த்து பிசாசு சொல்கிறான், என்னை பணிந்து கொண்டேன் என்றால் இந்த உலகத்தினுடைய சகல அதிகாரத்தையும் நான் உனக்கு உன் கையில் கொடுக்குறேங்கிற. அவன் பொய் சொன்னானா? பொய் சொல்லலை, அவன் சொன்னது உண்மை. ஏன்னா அது டெம்டேஷன், உண்மை. அது டெம்டேஷன், அது பொய்ன்னா அது சோதனை கிடையாது, அது ரியல் சோதனை. அவன் சொல்கிறான், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறான். வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 4 பிசாசை உலகத்தின் அதிபதினு சொல்லுகிறது. உலகத்தினுடைய அதிபதி, இந்த அவன் தான் ஆளுகை செய்யக்கூடிய அதிபதியாக இருக்கிறான். எப்படி உலகத்தின் அதிபதியாக மாறினா? இந்த உலகத்தின் அதிபதி முதல்ல யாரு? ஆதாம். அவனை தான் படைச்சு, அதனால தான் சத்தியம் தெரியும், அவனை தான் படைச்சு அவன் ஆளக்கடவன் சொன்னார். தேவன் ஆதாம் ஏவாளை படைத்த உடனே அவர்களை சின்ன தெய்வமாக படைச்சார், காடாக படைச்சார். அவனை மிருகமாக படைக்கலை, அவனை ஒரு சின்ன தெய்வமாக படைச்சார். அநேக மக்கள் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு சொன்னார், நீங்கள் தேவர்கள் என்று உங்கள் வேதமாக்கியம் சொல்லவில்லையான்னு இருக்கு. ஆங்கில பைபிளில் சின்ன ஜி காடு போட்டிருக்கு இல்லையா? அதனால் வேதம் சொல்லுகிறது 115 சங்கீதம் 115 பரலோகம் தேவனுடையது, பூமியோ மனுபுத்திரன் கொடுத்தார். அவர் அங்கே ஆளுகை செய்கிறார், மனிதன் பூமி ஆளுகை செய்கிறான். ஆனால் அந்த சோதனையில், ஏதேன் தோட்டத்தில் நடந்த சோதனையில் தேவனுடைய ஆலோசனையை மறந்து, தேவனுடைய வழிநடத்தலை மறந்து, பிசாசுடைய ஆலோசனையும் பிசாசுடைய வழிநடத்தலையும் அவன் ஏற்றுக்கொண்டு அவனுக்கு கீழ்ப்படிந்ததுனால அந்த ஆளுகையை அவன் கையில் கொடுத்துட்டான். இப்போ பூமிக்கு அதிபதியாக இருந்த ஆதாம் அதை இழந்து பூமிக்கு அதிபதியாக பிசாசு மாறினான். மனிதன் வீழ்வான் என்று பிதாவுக்கு தெரியுமா? தெரியும். அதனால தான் இரட்சகரை ஏற்படுத்தினார். உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியை அனுப்பினார், திரும்பி வந்தார், தேவனுக்கு பூர்ணமாக கீழ்ப்படிஞ்சார், சிலுவையில் ரத்தம் சிந்தினார், மனிதன் செய்த தவறுக்கு கிரயம் கொடுத்தார், அதே நேரத்தில் தேவனுக்கு பூர்ணமாக கீழ்ப்படிந்த மனிதனாகவும் இருந்தார். நரகம் போனார், பாதாளத்துக்கும் நரகத்துக்குரிய கீ என் கையில் இருக்குன்னு சொன்னார். கீன்னு என்ன அர்த்தம்? அதிகாரம் இருக்குதுன்னு அர்த்தம். யார் கையில் கீ இருக்கோ அவங்க கையில் அதிகாரம் இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு அநேக மக்கள் ஏன் அதிகாரமற்றவர்களாக கிறிஸ்தவர்கள் இருக்க இன்னும் தேவனை நோக்கி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, அவர்களுக்கு இருள் இருக்காங்க. சிலுவையில் என்ன நடந்துச்சு, எனக்கு என்ன உண்டா இருக்கிறது, இயேசுவின் நாமத்தில் உள்ள அதிகாரம் என்ன, வல்லமை இல்லைன்னு தெரியாதனால அவர்கள் அறியாமை கொண்டு தான் பிசாசுன்னு ஆளுகை செய்கிறான். அவர்கள் வாழ்க்கையில் பிசாசு அதிகாரி கிடையாது, ஆனால் அதிகாரி போல ஏன் செயல்படுறான்னா அவர்களுக்கு இருளை வச்சு ஆளுகை செய்கிறான். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை தரையிட்டார். கீ இருந்துச்சுன்னா அதிகாரம் தெரியுமா? இப்போ தான் காலம் மாறி போச்சு. அந்த நாட்களில் இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெண்கள்லாம் அந்த பீரோ சாவி அப்படி தொங்க போட்டு அது சேலை மறைச்சா கூட இவ்வளோ தூரம் தெரியுற மாதிரி போட்டு போவாங்க தெரியுமா? நீங்கள் பார்க்கலையா? அது யார் கையில் கீ இருக்கோ, பீரோ சாவி இருக்கோ, அப்போல்லாம் இப்போ தான் பீரோ எல்லாருக்கும் வந்துருச்சு. அப்போ யார் வீட்டில் பீரோ இருக்கோ அவங்க பெரிய ஆட்கள். பீரோ இருக்கிறது மட்டுமல்ல, அந்த பீரோ சாவி ஆட்டுறதுக்கு முக்கியம். பீரோக்குள்ளே தான் எல்லாமே இருக்கும், முக்கியமான பொருள் இருக்கும். நீங்கள் சாவி யார் கையில் இருக்கிறதோ அவங்க இன்சார்ஜ்னு அர்த்தம். ஒரு கட்டடத்தோட சாவி உங்கள் கையில் இருக்குன்னா கட்டடத்துக்கு நீங்கள் தான் இன்சார்ஜ்னு அர்த்தம். நீங்கள் யாரை உள்ளே விடுறீங்களோ அவங்க உள்ளே வருவாங்க, யாரை உள்ளே விட மறுக்கிறீர்களோ அவர்கள் உள்ளே வர முடியாது. நான் சொன்னது புரியுதுங்களா? இப்போ வீட்டு சாவி உங்கள் கையில் இருக்குன்னா அந்த வீட்டுக்குள்ளே போகலாம், அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் என்னன்னாலும் செய்யலாம். கார் சாவி உங்கள் கையில் இருக்குன்னா அந்த கார் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குன்னு அர்த்தம். உங்கள் கையில் சாவி இருக்கா? நான் சொன்னது வீட்டு சாவி சொல்லலை, பரலோக ராஜ்யத்தின் கீ இருக்கா? என்னைக்காவது யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஒரு கீ இருக்குன்னா அதிகாரம் இருக்கிறது, பவர் இருக்குன்னு அர்த்தம்.
கீழே வாசிப்போம். அதாவது மத்தேயு 16:18-19 வாசிப்போம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை, இந்த கல்லுன்னா நீ ஜீவனோட தேவனோட குமாரனாயே கிறிஸ்துங்கிற அந்த ரெவலேஷன்ல, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். நீ எதை கட்டுவையோ அது கட்டப்படும், நீ எதை கட்டவிழ்ப்பியோ அது கட்டவிழ்க்கப்படும். நல்ல கவனிங்க. இயேசு சொல்லும் பொழுது தேவன் எதை கட்டுவாரோ அது பரலோகத்தில் கட்டப்படும், தேவன் எதை கட்டவிழ்ப்பாரோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும் அப்படி சொல்லலை. உனக்கு எது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது இந்த பரலோக ராஜ்யத்துடைய சட்டதிட்டம் தெரியுதோ, தரித்திரியம் கட்டப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யம் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் பரலோக ராஜ்யத்தோட தொடர்பு ஐக்கியத்தில் இருக்கணும். எது இந்த சட்டத்தில் இருக்கிறது என்பதை அறிந்து நீ எதை கட்டுகிறாயோ அது உன் வாழ்க்கையில் கட்டப்பட்டிருக்கும். ஏன்னா பரலோகத்தில் இருக்கிறது கட்டப்பட்டிருக்கிறது. நீ எதை கட்டவிழ்க்கிறியோ அது உன் வாழ்க்கையில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். பொறுப்பு யாருடைய பொறுப்பு? நம்முடைய பொறுப்பு. அநேக மக்கள் நடக்கிறதெல்லாம் இறைவன் சித்தம் நினைக்கிறாங்க. நான் தான் கட்டணும், நான் தான் கட்டவிழ்க்கணும்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு அந்த அதிகாரம் கையில் கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியல. சுகம் எல்லாருக்கும் உரியது. எல்லாருக்கும் உரியதா? சுகம் பிள்ளைகளுடைய உணவுன்னு சொல்லுது. எந்த தாய் தகப்பனும் பிள்ளையை சோறு போடாமல் விட மாட்டாங்க. பிள்ளை ஊதாரி பிள்ளையாக இருந்தால் கூட பிள்ளைக்கு சோறை போட்டுருவாங்க. ஏன்னா பிள்ளை கர்த்தர் நம்ம எப்படி இருந்தாலும் நமக்கு சுகத்தை கொடுக்குறாரு. ஏன்னா அது தேவனுடைய சுத்தம். நீங்கள் எந்தெந்த ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னு வச்சுங்களேன், நீங்கள் அதை பயன்படுத்தலைன்னு அர்த்தம், அந்த அதிகாரத்தை நீங்கள் எடுக்கலைன்னு அர்த்தம். நீ கட்டுவது நீ கட்டவிழ்ப்புன்னா நமக்கு ஒரு ஹையர் அத்தாரிட்டி கொடுத்துருக்குறோம், அதிகாரம் கொடுத்துருக்கேன். பூமியில் உன்னை ராஜா மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா உன்னுடைய டொமினியனுக்கு உட்பட்டிருக்கிறது. பூமி மட்டுமல்ல நம்முடைய குடும்பமும். குடும்பத்தில் எது வர வேண்டும் எது வரக்கூடாதுன்னு தீர்மானிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஏன்னா நீங்கள் தான் அந்த குடும்பத்துக்கு கிங் மாதிரி. நான் சொன்னது புரியுதுங்களா? எனக்கு எல்லாமே இறைவன் கருத்தில் கொடுத்துட்டு சொல்லக்கூடாது. ஒரு காரியம் இல்லை அப்படின்னா அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டுமென்று அறிந்து அதை செயல்படுத்தணும். நான் சொல்கிறது புரியுங்களா? பரலோக ராஜ்யத்தோட திறவுகோல் உன் கையில் கொடுத்துருக்கிறேன். எதை கட்டுவாயோ அது கட்டப்படும், எதை கட்டவிழ்ப்பாயோ கட்டவிழ்ப்படும். இயேசு தான் நமக்கு பேட்டன்ஷன் ராஜ்யத்துடைய பிரதிநிதியாக இருந்து நமக்கு முன்னாடி அது செயல்படுத்தி காமிச்சார். இயேசு எந்த ஒரு இடத்துலையும் மக்களுக்காக ஜெபம் பண்ணது மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கவே முடியாது. அவர் ஜெபம் பண்ணாரா? அவர் இரவு முழுதும் ஜெபம் பண்ணார். ஆனால் மக்களுடைய தேவைன்னு வரும் பொழுது இயேசு பெரும்பாலும் ஜெபம் பண்ணவே இல்லைங்க. ஒரு லூக்கா 6:6-10 வர, லூக்கா 6:6-10 வர, மத்தேயு மார்க்கு லூக்கா 3லையுமே அந்த சம்பவம் இருக்குது. லூக்கா தான் கொஞ்சம் டீட்டெயில் கொடுக்குறாரு. அது வலது கைங்கிறார், மற்றவங்கெல்லாம் கைங்கிறாங்க, லூக்கா மட்டும் வலது கைங்கிறார். ஒருத்தன் சூம்பின கை உடையவன், அவனை உன் கையை நீட்டுங்கிறார். ஜெபித்தாரா? ஜெபிக்கவே இல்லை. பரலோக பிதாவே, இந்த சகோதரனுக்காக நான் ஜெபிக்கிறேன், இவரோட கை சூம்பலாக இருக்கிறது உனக்கு தெரியும், இந்த சகோதரனுக்கு ஒரு கையை நீ கொண்டு வருவாயாக, எதுவுமே சொல்லலை. அவனை பார்த்து கையை நீட்டுங்கிறார். ஏன்? கட்டவிழ்க்கிறார், அதை லூஸ் பண்ணுகிறார். அந்த உள்ள இருக்க கை வெளியே வருது. சூம்பின கை இந்த கை மாறுதுன்னு இருக்கு. அந்த லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் ஒரு அம்மா 18 வருஷம் கூனி ஜெபம் பண்ணவே இல்லைங்க. வாசிங்களேன் 13:10. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவோ நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தன் கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை ஜெபம் பண்ணாரா? அன்புள்ள பிதாவே அப்படி இதை சொன்னாரா? பண்ணவே இல்லை. நம்ம தான் அநேக நேரத்தில் நிறைய ஸ்பிரிச்சுவலுங்க காமிக்கிறதுக்காக ஒரு நிமிஷத்தில் முடிக்க வேண்டிய ஜெபத்தை 1/4 மணி நேரம் பண்ணுறோம்.
அந்த அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு செகண்டு போதும். இவர் சொல்றாரு, ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டா. என்ன சொல்றார்? ராஜாவுடைய வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கீ மாதிரி. அப்போ எப்படி வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது முக்கியங்க. வீட்டில் எப்படி யூஸ் பண்ணுறோம், குடும்பத்தில் எப்படி யூஸ் பண்ணுறோம், நம்முடைய தொழிலை என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறோம். பொண்டாட்டியை பார்த்து, மனைவியை பார்த்து, பொண்டாட்டினா உண்மை கொச்சையாக இருக்கும், அழகாக பேச வேண்டியிருக்கு. மனைவியை பார்த்து நீங்கள் என்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணுறீங்க, கணவனை பார்த்து என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறீங்கன்னு முக்கியம். ஏன்னா நீங்கள் இந்த குடும்பத்தில் நீங்கள் கிங்காகவும் குவீனாக இருக்கீங்க. நம்ம அதெல்லாம் நம்ம யோசிப்பது கிடையாது. வாய்க்கு வந்ததெல்லாம் விடுவோம். வார்த்தையினால் கட்டுகிறோம், வார்த்தையினால் கட்டவிழ்க்கிறோம். பரலோக ராஜ்யத்துடைய வல்லமையை கட்டவிழ்க்கலாம், பிசாசுடைய வல்லமையை கட்டலாம். நம்மகிட்ட அதிகாரம் இருக்குது. இன்னொரு சம்பவம் சொல்கிறேன். யோவான் 4 ராஜாவின் மனுஷன் இருக்கும். ஆங்கில வயல் படிச்சு நோபல் பர்சன், நோபல் மேன் இருக்கும். வாசிங்களே யோவான் 4:46. பின்பு இயேசு தன் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாக இருந்தான். அப்பொழுது அந்த பால் சொல்றார், எங்கள் வீட்டுக்கு வரணும், அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அப்போ இயேசு சொல்றார், அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே, அவன் அந்த தான் கவனமாக இருக்கான். இவர் என்ன சொன்னாருன்னு விசுவாசி கேட்கல. 18ஆம் வசனம் இதே சொல்கிறார், நீ இனிமேல் சொல்லிட்டு போங்க, நீ வீட்டுக்கு வாங்க, என் பிள்ளையை சுகமாக்குங்க, அதுதான் கவனமாக இருக்கான். அப்போ ஏசு சொல்கிறார், நீ போகலாம். 50ஆம் வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன், ஒரே வார்த்தை, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். ஒரே வார்த்தை யூஸ் பண்ணுறாருங்க. அங்கேருந்து வரும்போது போகிறாங்க, எவ்வளோ தூரம் போனாங்கன்னு தெரில. திரும்பி வரும்பொழுது வீட்டிலேருந்து ஆள் வர்றாங்க, பிள்ளை சோகமாயிட்டாங்கிறாங்க. எப்போ சோமானான்னு கேட்ட உடனே இவர் போகலான்னு சொன்னால் அதே நேரத்தில் சோகமாயிருக்காங்க. அதான் பரலோக ராஜ்யத்துடைய கீ. எதை கட்டுகிறோமோ அது கட்டப்படும், எதை கட்டவிழ்க்கிறோமோ அது கட்டவிழ்க்கப்படும். 38 வருஷம் ஒரு வியாதி படுக்கையில் இருந்தான். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடனர். திமிர்வாதக்காரனை மேலேருந்து இறக்குறாங்க, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடனர். ஏன்? அவனை கட்டவிழ்த்து அந்த ராஜ்யத்தோட நிறைவுக்குள்ள லூஸ் பண்ணி விடுறாரு. லூக்கா 4 திருப்புங்க. அதாவது ஜெபிக்கவே கூடாதுன்னு சொல்லலைங்க, கர்த்தருக்கு தேங்க்ஸ் பண்ணலாம், கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம், அதெல்லாம் வேற. ஆனால் கெஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. தயவுசெய்து ஆண்டவரே, ப்ளீஸ் ஆண்டவரே, ப்ளீஸ் ஆண்டவரே, மண்ணுங்க, மனமிறங்கும் ஆண்டவரே. மனமிறங்கி அதிகாரம் கொடுத்தாச்சு. இப்போ பிரதர் ராஜபாளையம் சர்ச் சிக்கி இவர்கிட்ட தான் இருக்கும். ஏன்னா அவர் தான் ஆத்தரைஸ்டு பர்சன். அவருடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் உள்ளே போக முடியாது. ஏன்னா அவர் தான் அங்கே கிங் மாதிரி இல்லையா. அவர் உள்ளே ரெண்டு கெஞ்சக்கூடாது, கதவே திறந்துடு தீசே அப்படின்னு சொல்லக்கூடாது. போன உடனே திறந்தோம்னா திறக்கும். ஏன்? கீ இருக்கு. ஆனால் நன்றி சொல்லணும், பாஸ்டர் நம்ம எப்படி வச்சிருக்கிறாரே அப்படின்னு நன்றி சொல்லணும். அதே மாதிரி பரலோக பிதாவுக்கு நன்றி சொல்லணும், ஆனால் கெஞ்சக்கூடாது. வாசிப்போம். லூக்கா 4:38ஆம் வசனம். பின்பு அவர் ஜெபாலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தால் அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். மாமியா சுகமாக இருக்காங்க. சுகமாக இருக்கணும்னா மாமியாட்ட பேசவே இல்லை, கர்த்தர்ட்டையும் பேசலை, அந்த காய்ச்சலை பார்த்து பேசுகிறார். அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. அதை பொதுவாக ஒரு ஜோக்காக சொல்லுவாங்க. ஏன் சொல்லாக்கவங்க ஜோக்காக தான் சொல்லுவாங்க. பேதுரு இயேசுவை காட்டி கொடுத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, தன் மாமியாரை சுகமாக்கிட்டாருங்கிறதுனால ஒரு காரணம் அப்படி சொல்கிறாங்க. நான் ஒரு ஜோக்கு கேட்டேன், என்ன கவனிங்க ஜோக்கு. ஒரு மாமியா மூத்த மருமகனை போட்டில் கூட்டு போகிறான். மூத்த மருமகை மாமியா
போட்டில் போகும்போது அந்த மாமியை பர்பஸாக வந்து உள்ளே தண்ணிகளை குதிச்சுட்டு மருமகனே என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்ன உடனே அவர் காப்பாற்றி உள்ளே வச்ச உடனே மறுநாள் காலையில் ஒரு மாருதி டிசையர் வந்து வீட்டு வாசல் நின்றுச்சு. அடுத்த நாள் 2வது பொண்ணு கூட்டு போய் நம்ம மருமகன் நம்ம மையாவை நேசிக்கிறான்னு விழுந்திருக்கு, அவரும் தூக்கிட்டார். 3வது மருமகன் விழுந்த உடனே செத்து தொலைடி பிள்ளையாடி பற்றி வச்சுருக்க செத்து தொலைன்னு சொல்லிட்டு விட்டான். அதம்மா செத்துருச்சு. மறுநாள் வீட்டு வாசலில் BMW நிற்கிது. மாமனார் சொல்லியிருக்காரு என்னுடைய கிஃப்ட்டுன்னு இருக்காரு அவருக்கு. நல்லாச்சு கவனிங்க, இது ஜோக்கு தான். இவர் வந்து மாமியாட்ட பேசலை, பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அந்த அம்மாட்ட பேசலை, ஏசுகிட்ட பேசலை. ஏசு சொல்லி கொடுத்தாரு. அந்த மார்க் 11 இருக்கு இல்லையா, 11 வந்து ஒரு ப்ராக்டிக்கல் லெசன் மாதிரி. எவனாக இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திர தள்ளுண்டுபேன்னு சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவை என்ன சொல்கிறானே நடக்குனார். மலையை பார்த்து கெஞ்ச சொல்லலை, மலையை பார்த்து பிதாவாகி தேவன்கிட்ட வேண்ட சொல்லலை, கீயை யூஸ் பண்ணினார். கவனிச்சிருக்கீங்களா? அது ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க. அத்தி மரத்தை பார்த்து சபித்த உடனே பேதுரு சொல்கிறார், நீ சபித்த அத்தி மரம் பட்டு போச்சு. அப்போ ஏன் சொல்கிறார், தேவனிடத்தில் விசுவாசம். இது ஆதியாம் 1:28 அப்படியே புதிய ஏற்பாடு சத்தியம் அப்படியே இருக்கு. அதில் ஆதியாம் 1:28 கர்த்தர் சொன்னார், அவர்களை தமது சாயலாகவும் 26-28 வரை தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படி படைச்சு அவர்களை ஆண்டு கொள்ளுன்னு சொன்னார். இவர் வந்து அந்த ஆளுகை இந்த பூமியில் நடத்துகிறார். இவர் தேவன், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், அந்த ஆளுகை வெளிப்படுத்துகிறார். கவனிங்க, முக்கியமான காரியம் இது. பேதுருக்கு பெரிய ஆச்சரியம். ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு ரபி ஒரு மரத்தை பார்த்து சபிச்சு மரம் பட்டு போவே இல்லை. ஆனால் முதல் முறையாக ஒரு ரபியை பார்த்து நீ சபித்த அத்தி மரம் பட்டு போச்சுன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ரபி இல்லை, நான் தேவன்கிறார். தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கிறார். சில ஆங்கில பைபிளில், இப்போ வர்ற ஆங்கில பைபிளில் தேவனுடைய விசுவாசம் உடையவர்களான் இருக்கு. ரெண்டுமே ஒன்று தான். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தீங்க என்றால் உங்களுக்கு தேவனுடைய விசுவாசம் கொடுக்கப்படும். முதல்ல தேவனிடத்தில் விசுவாசமாக இருந்தால் தான் தேவனுடைய விசுவாசம் கொடுக்கப்படும். அப்படி தேவனுடைய விசுவாசம் இருந்ததென்றால் நீங்கள் கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது, கதற வேண்டிய அவசியம் கிடையாது. மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளிடுவோன்னு சொன்னால் நீ சொன்னபடி ஆகும். கெஞ்ச அந்த அந்த ரூலர்ஷிப் எடுக்கலாம், டொமினியன் எடுக்கலாங்கிறார். ஆதியாம் 1 சொன்னார் இல்லையா, அவர்கள் எல்லாவற்றையும் ஆளக்கடவர்கள், அந்த ஆளுகையை திரும்பி எடுக்கலாங்கிறார். பிசாசை பார்த்தும் கர்த்தர் எந்த இடத்துலையும் கெஞ்ச சொல்லலை. பிசாசுக்கு எதிர்த்திருங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசை பார்த்து கெஞ்ச சொல்லலை. யார் எதுக்குறார்களோ அவர்களை பார்த்து ஓடுவான். ஏன்? அவங்க கையில் கீ இருக்கு. நான் சொன்னது புரியுதுங்களா? ஏசு ஜுரத்தை பார்த்து பேசினாரா? ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அப்புறம் என்ன சொல்லுது? அது அவளை விட்டு நீங்கிட்டு இருக்கு. இயேசு ஜுரத்தை பார்த்து பேசுறார், இயேசு மரத்தை பார்த்து பேசுறாரு, இயேசு காற்றை பார்த்து பேசுறார், இயேசு கடலை பார்த்து பேசுறாரு. ஏன்? அதிகாரம் செலுத்தக்கூடியவர், அந்த டொமினியனை இயற்கை மன்றத்தில் செயல்படுத்துகிறார். இயேசு செய்தார், நாம் செய்யலாமா? ஏன்? இயேசு மனுஷனா செஞ்சார். பிலிப்பியரில் சொல்லப்பட்டிருக்கு, தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராயிருந்தார், ஆளுகை செய்தார். அதே போல தான் கர்த்தர் உங்களை என்னை வச்சிருக்கிறார். 2 வருஷம் சொல்லி முடிக்கிறேன். யோவான் 14:12, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இவர் தேவன்கிற ஸ்தானத்தில் தான் பேயை விரட்டினார், பிசாசை விரட்டினார், அசுத்தாவிகளை துரத்தினார், மரத்தை பார்த்து பேசினார், ஜோரத்தை பார்த்து பேசினார்னா இங்கே இவர் சொல்ல முடியாது. நான் செய்கிற கிரியைகளை அவன் செய்வான்னு சொல்ல முடியாது. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை அவனும் செய்வான்னு சொல்ல முடியாது. ஏன்னா தேவன்னு செஞ்சிருந்தா நம்ம தேவன் கிடையாது. நம்ம தேவனா? தேவன் கிடையாது. ஆனால் மனிதன்கிற ஸ்தானத்தில் செஞ்சதுனால தான் நான் செய்த கிரியைகளை அவனும் செய்வான். அவர் தான் அந்த ராஜ்யத்தை இந்த பூமியில் செஞ்சு காமிச்சார். எப்படி ராஜ்யம் செயல்படுகிறது நமக்கு
டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சார், விளக்கி காமிச்சார். நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும். இயேசு இந்த பூமியில் இருந்தாருன்னா செஞ்சதை பார்க்க நிறையா செஞ்சிருப்பார். இப்போ அவருடைய பிரதிநிதியாக நம்ம இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அவர் எதை செய்ய சொன்னாரோ அதை நாமும் செய்யலாம். நீங்கள் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இதெல்லாம் நான் ஜெபத்தை குறித்து பேசும்போது நிறைய பேசியிருக்கேன். இது ஜெபம் கிடையாது. என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்கிறது ஜெபம் கிடையாது. யோவான் 16:23-24 ஜெபம். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? அடுத்த இது எல்லாமே மேலறையில் பேசுகிறாரு. யோவான் 16:23 சொல்கிறாரு, அந்நாளில் நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு செய்வார். யார் செய்வார்? பிதா செய்வார். இங்கே பிதா செய்வார்னு சொல்லலை. யோவான் 14 நான் செய்வேங்கிறாரு. சொன்னது புரியுதுங்களா? அங்கே சொல்றாரு, என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பிதா செய்வார். இங்கே சொல்றாரு, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேங்கிறாரு. இது ஜெபம் கிடையாது. இது ஒரு காரியத்தை டிமாண்ட் பண்ணுறது. உங்களுக்கு இதான் உரிமைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை டிமாண்ட் பண்ணணும். நான் சொன்னது விளங்குதுங்களா? ஜெபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கிளைம் பண்ணுறது, உரிமை பாராட்டுறது. அதாவது போன வாரமே சொன்ன பார்த்தீங்களா, அப்போஸ்தலர் நடபடிகள்ங்கிறது லூக்கா தான் எழுதுறாரு. லூக்கா சுவிசேஷத்தில் எழுதுனா அதே லூக்கா ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது என்பதை பிராக்டிக்கலாக அப்படி எழுதுறாரு. அதாவது தியரி மட்டுமல்ல, பிராக்டிக்கலாக காரியங்கள் நடக்குது. யோவானும் பேதுருவும் தேவாலயத்துக்கு போகிறாங்க. தேவாலயத்துக்கு போகும் பொழுது அலங்கார வாசலிலே ஒரு முடவன் பிச்சை கேட்குறான். இவர்கள் ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கும் பொழுது அவர் சொல்ற, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் நசரேனா இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. ஜபிச்சாங்களா? ஜபிக்கல. அவருடைய நாமத்தில், நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. எப்படி அற்புதம் நடந்ததுன்னு கொட்டவொடனே எங்களுடைய பக்தியோ உங்களுடைய சக்தியோ கிடையாது, அந்த நாமமே சர்வாங்க சுகத்தை செஞ்சதுங்கிறாங்க. எது செஞ்சு? அந்த நாமமே செஞ்சுச்சா தான் ஏசுரா, என் நாமத்தினால எதை கிளைம் பண்ணுவீர்களோ அதை நானே செய்வேன்டாரு. உன் கையில் அந்த நாமம் இருக்கா? நாமம் இருக்குன்னா கீ இருக்குன்னு அர்த்தம். இயேசு தேவனுடைய குமாரனை கிறிஸ்துன்னு அறிஞ்சிங்கன்னா பரலோக ராஜ்யத்தினுடைய கீ இருக்குது. பரலோகத்தினுடைய செல்வாக்கை நீங்கள் பயன்படுத்தலாம். கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது, கதற வேண்டிய அவசியம் கிடையாது. பிதாவுக்கு நன்றி சொல்லலாம், தேங்க்ஸ் பண்ணலாம், அதெல்லாம் செய்யலாம். ஆனால் பேய் பிசாசு வியாதின்னு வரும்பொழுது அத்தாரிட்டி எடுக்கணும். இயேசு நாமத்தில் வியாதியே பலவீனமே வெளியே போன்னு சொல்லணும். சுகவீனமே வெளியே போ, முடக்குவாதமே இயேசு நாமத்தில் வெளியே போன்னு சொல்லணும். சொல்லிட்டு அதை கொஞ்சம் எதிர்பார்க்கணும். பிள்ளை காய்ச்சலாக இருக்குது, பலவீனமாக இருக்குன்னா பேராசிட்டமால் போடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் கொஞ்சம் ஜெபிச்சும் பாருங்க. இயேசு நாமத்தில் ஜுரமே என் பிள்ளையோடைய சரீரத்தை விட்டு வெளியே போ அப்படி சொல்லுங்க. சொல்லிட்டு கொஞ்சம் எதிர்பாருங்க. அப்போ நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டியை நீங்கள் பயன்படுத்தி பழகிடலாம். நான் சொன்னது புரியுதுங்களா? ஒரு தேவ மனிதன் ஆரம்பத்தில் சொன்னேன், அவர் ஒரு நாள் கூட பணத்துக்கு ஜெபம் பண்ணலங்கிறாரு. ஒரு நாள் கூட பணத்துக்கு ஜெபம் பண்ணலங்கிறாரு. அவர் எந்த பிரச்சனை வந்தாலும் லார்ட் யூ ஆர் மை லார்டுமே சொல்லுவேங்கிறார். நீரேன் கத்தர்ன்னு சொல்லுவேங்கிறார். அவர் ஆளுகை செய்கிறார். பணம் வேணுமா? ஒரே ஒரு ஆளுக்கு தான் வேணும் போல இருக்கு. மற்றவங்கெல்லாம் பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறுங்கிற மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. பணம் வேணுமா? கத்தட்ட கெஞ்சாதீங்க, கத்தருக்கு நன்றி சொல்லுங்க. இது தேவையான ஆதாரத்தை கொடுத்தக்கா நன்றி சொல்லுங்க. இயேசு நாமத்தில் காய்ச்சலுக்கு காது கேட்குதுல, ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார், அது அவளை விட்டு நீங்கிட்டு இருக்கு. அப்போ ஜுரத்துக்கு காது கேட்குது, பணத்துக்கு காது கேட்குமா? கேட்கும். பணமே இயேசுவின் நாமத்தில் எனக்கு வா, என் குடும்பத்தை நடத்துவதற்கு, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு வேற வேண்டிய பணமே செல்வமே இயேசுவின் நாமத்தில் எனக்கு வா சொல்லுங்க. சரீரத்தில் பலவீனமாக இருந்துச்சேன், பலவீனமே வியாதியே நோயே என் சரீரத்தை விட்டு
வெளியே போ. போன்னு சொன்னா போதும். போ அப்படி சொல்ல வேணாம். போ. ஏன் அதுக்கு மட்டும் நீங்க அவ்வளவு சென்ட் கொடுக்குறீங்க? போ போ, அது கேட்கும். இயேசு நாமத்தில் வியாதியே பலவீனமே போ, வயிற்று வெளியே போ, முடக்குவாதமே போ. இயேசு நாமத்தில் சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு கீழ்ப்படியும். வேதம் சொல்லுது, ராஜாவுடைய வார்த்தை எங்கேயோ அதுக்கு அதிகாரம் உண்டு. கர்த்தர் உங்களை என்னையும் கிங் மாதிரி வச்சிருக்கிறார். அந்த கிங்கா இருந்து செயல்படுத்தணும்னா ராஜ்யத்துடைய நிறைவை அனுபவிக்கலாம். ராஜ்யங்கிறது ரியல். ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். இதோட முடிக்கிறேன். ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார், நான் காமிக்கும் தேசத்துக்கு நீ போ. அந்த தேசத்துக்கு போன்னு சொன்னாலும் அவன் மெய்யான தேசத்தை அவன் பார்க்கலங்கிறது வேதம் சொல்லுது. அந்த தேசத்தை விசுவாசித்து மரித்தான் இருக்கு. இந்த வசனம் படிச்சு முடிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11 ஆபிரகாமை குறித்து பேசுகிறது. விசுவாசத்தினாலே 19ஆம் வசனம், விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியாய் சந்தரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகி ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களோட நகரத்திற்கு அவன், அதான் பரலோகம். பரலோகங்கிறது ஒரு சிட்டி, ஒரு கவர்மெண்ட், ஒரு நகரம், ஒரு நிஜ உலகம். அந்த பரலோக ராஜ்யத்துடைய பிரதிநிதிகள் அந்த பூமியில் இருக்கிறோம். அந்த பரலோக ராஜ்யத்துடைய ஆளுகை, அரசாட்சி, மாட்சிமை இந்த பூமியிலே நடைபெறுவதற்கு, நிறைவேறுவதற்கு கர்த்தர் உங்களை என்னையும் ஸ்தானாதிபதிகளாக உக்கிரானக்காரனாக வச்சிருக்கிறார். வாழ்கிற வாழ்க்கை அந்த ராஜாவுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். ராஜாவுடைய சித்தமும் நோக்கமும் நிறைவேறக்கூடிய வாழ்க்கையாக இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுவார். வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். அதிகாரத்தை செலுத்த செலுத்த இன்னும் செலுத்த வேண்டுங்கிற வாஞ்சையும் தீவிரம் உண்டாகும். ஏன்னா கையில் கீ இருக்குது. எவ்வளோ தூரம் திறக்கலாம்னா உங்களுக்காக வைத்திருக்கிற அத்தனையும் திறந்து அனுபவிக்கலாம், எழுந்து நிற்கலாம். ஜெபிப்போம். பிதாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா விதமான நன்மைகளுக்காக, எல்லா விதமான கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம். பரிசுத்த பிதாவே, ஒரு ராஜ்யத்தில் எங்களை வைத்திருக்கிறேன், ராஜாவுடைய ஆளுகைக்கு எங்களை உட்படுத்தியிருக்கிறேன், நமக்கு நன்றி. உம்மை துதிக்கிறோம். அறியாமையில் வாழ்ந்து விடாதபடி, இருளிலே வாழ்ந்து விடாதபடி ஒளியின் மக்களாக எங்களை வாழ வைக்கிறதுக்காக நமக்கு நன்றி. உடைய கரம், உடைய வல்லமை, உடைய அபிஷேகம், உடைய ஆளுகை எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் சபையில் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தர் ராஜரிகம் செய்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறதே, நம்முடைய ராஜரிகத்துடைய ஆளுகை இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். எங்களை ஒரு அதிகாரியாக, ஒரு ராஜாவாக அந்த பூமியில் வைத்திருக்கிறேன், நமக்கு நன்றி. இழந்த கனமும் மகிமையும் திருமைகளுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அதை அறிந்து செயல்படுத்த உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கிறேன். ராஜ்யத்தின் மனநிலை, ராஜ்யத்தின் சிந்தை எனக்கு உண்டாயிருக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் உலக மனிதர்களைப் போலவே வாழ்ந்து வாழ்க்கை கடத்தி விடாதபடி, இந்த உலகத்தில் இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துடைய பிரதிநிதிகளாக இருக்கிறோம் அறிந்து வாழ்கிற வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள, அந்த பரலோக ராஜ்யத்துடைய நன்மையை வெளிப்படுத்த, இதான் ராஜ்யம் என்று அநேக மக்களுக்கு சாட்சியாக அறிவிக்க, சாட்சியாக வாழ உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவை தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோட கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரியை மட்டும் இருப்பதாக, ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களும் பிரகாசிக்க பண்ணி உங்க மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி சமாதான கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு, சுகத்தோடு, தீர்காயுசோடு, ஒரு நன்மையும் குறைபடாமல் கர்த்தர் கொடுக்கிற அதிகாரத்தோடும் செல்வத்தோடும் நிறைவோடும் 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.